Let's go. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: செக்கு நல்லெண்ணெய், வெங்காயம், தக்காளி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மெயினானது ஆட்டுக்கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை வச்சு நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சுக்கலாம். நம்ம தேவையான செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது கொஞ்சம் காயவும் நம்மளுக்கு தேவையான பட்டை, கிராம்பு இது எல்லாமே நம்ம போட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். கசகசா எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. ப்ரௌன் கலரில் வர்ற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம பச்சை மிளகாய் போட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு தக்காளி, நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். 2 தக்காளி போட்டு நல்லா எண்ணெயில் சுருள்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு அப்புறம் தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்தோன்னா ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு, நான் கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மட்டன் போட்டுடலாம். மட்டன் போட்டுட்டு நல்லா ஒரு உள்ள கரண்டியை வச்சு நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தேவையான மசாலா எல்லாமே போட்டு விசில் வச்சிடலாம். வச்சோடனே நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். தேங்க்யூ. பிரியாணியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பெஸ்ட்டு ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. எப்பயும் ஒரு தடவை சாப்பிட்ற 2 தடவை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ.